நேயர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு விசேஷமாக மதம் என்கிற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். மதம் என்பது கடவுளை எல்லாரும் தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். பல ஆறுகள் சேர்ந்தால் ஒரு பெரிய ஆறாகி கடல் கரையிலே கடலை சேர்வது போல பல துள்ளி பெருவெள்ளம், பெருவெள்ளங்கள் சேர்ந்தால் கடலிலே போய் கலக்கும் என்று. இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், எல்லா வழிகளும் ஒரு ஊருக்கு தான் போய் சேரும், அதனால கடவுளை நம்ம எப்படித்தான் வழிபட்டாலும் கடவுளைத்தான் சேரும் என்று சொல்கிறார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுகிற கடவுள் என்பது நீங்களா நினைச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில கடவுளை தேடுகிறவர்களாக இல்லை. மக்கள் மத்தியில கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். கடவுளை ஒருவன் தேடுகிறவன், கடவுள் பக்தி உடையவன், கடவுளை நம்புகிறவனாய் இருந்தால் அவனை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்குள் ஒரு பக்தி உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும், ஒரு மரியாதை உண்டாகும், ஒரு வணக்கம் உண்டாகும், ஒரு இணக்கம் உண்டாகும், ஒரு நன்றி. அவனை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள மனதுக்குள்ளே ஒரு பெரிய மதிப்பு ஏற்படும். நீங்கள் எல்லாரையும் போல ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவர் ஒன்றும் கடவுளிடத்தில் விசேஷமானவர் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சமயம் சீனாவிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர்களுடைய விசுவாசிக்கிறவர்கள், வணங்குகிறவர்கள், அவருடைய டீச்சிங்ஸை பின்பற்றுகிறவர்கள் அவரை மாதிரி ஆய்விடுவார்கள் என்று ஒரு பிரசங்கம் செய்தார். சீனாவிலே நம்ம இந்தியாவை விட பல இடங்களிலே பிரசங்கங்கள் நடைபெறுகின்றன. நான் 1980 பிலிப்பீனில் குடியிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது. அதுக்கு பேர் ரேடியோ வெரிதாஸ். உலகம் பூரா கதிர் வீசக்கூடிய ஒளிக்கதிர்கள் சவுண்டிலே வைத்தார்கள். அந்த ஸ்டேஷனில் நான் அங்கிருந்து எனக்கு பேச சொன்ன அறவுரைகளை பேசினேன். இப்பொழுது கிறிஸ்தவ அறநெறிகள் என்பதை பேசுகிறேன், அப்பொழுது அறவுரைகள் என்று. ஆரோக்கியமாக இருப்பது எப்படி, மக்களை தேடுவது எப்படி, மக்களோடு கூட எப்படி இணக்கமாக இருப்பது, ஒரு இருளுக்குள்ளே இருந்தால் அங்கே எப்படி வெளிச்சத்தை நீங்கள் காண முடியும் என்றெல்லாம் பேசினேன். தமிழிலே தான் பேசினேன். அதற்கு ஏராளமான வரவேற்புகளும், என்னுடைய வாரத்திலே ஒரு நாள் பேசுகிற அந்த வார்த்தைக்கு அடுத்த வாரம் பேசும் வரைக்கும் எப்படியும் எனக்கு தெரியல எவ்வளவுன்னு, ஆனால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு 100-200 கடிதங்கள் வரும். எங்கிருந்து வரும்? சீனாவில் இருந்து வரும். அப்பொழுது வெளியே பேரில் இந்த தமிழ் நிகழ்ச்சிகள் என்று வரும். அதை அவர்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பார்கள். நானும் வாசித்திருக்கிறேன். அருமையாக தமிழிலே எழுதக்கூடிய சீனர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அசோக சக்கரவர்த்தி காலத்திலே தான் இந்த மாதிரி அவர் பண்ணினார். அங்கே இந்தியர்களில் பல மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் சீனாவிலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் குடிமக்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் என்ன கட்சி உடையவர்கள் என்று எங்களுக்கு தெரியாது, என்ன மதம் உடையவர்கள் என்று தெரியாது. அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய மதத்தில் இருக்கிறவர்கள். அவர்களிலே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இந்தியன் கிறிஸ்டியன் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் கொம்பிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ரொம்ப அழகாக பேசுவார்கள். அவர்களுடைய தமிழ் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிரியமான தமிழ். அங்கே கொரியர்கள் அதே மாதிரி தமிழ் பேசுகிறார்கள். எங்கே? கொரியாவிலே. நான் அவரிடத்தில் தமிழிலே பேசினேன். அவர்கள் ரொம்ப அழகாக பேசுகிறார்கள்.
அவர்கள் என்னை பொக்ஸு என்று சொல்லுவார்கள். பொசு என்றால் ஃபாதர் என்றும், போதகர் என்றும், பாஸ்டர் என்றும், தெய்வ மனுஷன் என்றும், ஜெபம் பண்ணுகிறவர் என்றும் அர்த்தமாகும். பொசு என்றால் இவர் ஜெபம் பண்ணுகிறவர் என்ற அர்த்தம். மலையில் கூட என்னை ஜெபம் பண்ணுகிறவர் என்று தான் சொல்லுவார்கள். நான் அப்படிப்பட்ட இந்த நாடுகளெல்லாம் வாழ்ந்தபோது எனக்கு அவர்கள் கொடுத்த பட்டம் வேறு, அவர்கள் எனக்கு கொடுத்த பேர் வேறு. சாது சுந்தர் சிங் என்கிற அர்த்தமுடைய அந்த பரிசுத்த மனிதர், தெய்வ சன்னியாசி அவர் என்கிற பேரத்தையும் அழகு என்கிற பேரையும் சேர்த்து வைத்து எனக்கு சொல்லுவார்கள். நான் அழகா இருக்கிறேன் என்று அவர்களுக்கு அர்த்தம். என்னோடு அநேகர் பேச விரும்புவார்கள். நான் தெருவில் நடந்து போனால் கூட என்னை பார்த்தவர்கள் என்னிடத்துல முன்னால் திரும்பி பார்த்து எங்களிடத்தில் பேசுவார்கள். பிலிப்பீனில் பேசுவார்கள். எனக்கு பிலிப்பீன் தெரியுமானாலே நான் பிலிப்பீன்லேயே பேசுவேன். இது ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், அநேக மக்கள் மதம் என்றால் எந்த விதமான எதிர்பார்க்க இல்லாமல், அங்கே மிஸ்டர் லீ என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு என்று சொன்னபோது அவர் மாட்டேன்ட்டார். அவருடைய மனைவி சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டு நான் அந்த புஸ்தகங்கள்லாம் கொடுங்க, நான் அதைப்படி பின்பற்றி வாழ்வேன் என்று அந்த அம்மாள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் எனக்கு ஏற்றுக்கிற முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப படித்தவர், அப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அதாவது பத்திரிகை எழுதுகிறவர், 4 பேரோட கலந்துரையாடுகிறவர், பல கேள்விகளை கேட்டு பதில் கண்டுபிடிக்கிறவர். ஆகவே அவர் எனக்கு என்னுடைய மூளைக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய சிந்தனா சக்திக்கும் ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லிவிட்டார். இப்போ நான் சொல்கிறவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மனைவி அதை ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டிலே இவர் என்ன சொன்னார், லெட் மீ அப்சர்வ் மை ஒய்ஃப், வாட் ஹர் பிலீஃப் ஹஸ் சேஞ்ச்ட் ஆர் நாட். என்னுடைய மனைவியை நான் ஒவ்வொரு நாளும் கவனிப்பேன். அவள் என்ன செய்வாள் என்றும், அவளுடைய விசுவாசம், அவளுடைய எண்ணிக்கை, நம்பிக்கை அவளை எப்படி மாற்றுகிறது என்று என் வீட்டிலே நான் பார்ப்பேன் என்று சொன்னார். ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும், அவர் உடனே சரணடைஞ்சிட்டார். என்ன சரணடைந்தார்னா, இவ்வளவு பழக்க வழக்கம் என் மனைவிட்ட முந்தி இல்லையே. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை விட வேண்டாம், 5 வயசு பிள்ளை. அந்த 5 வயசு பிள்ளை ஒரு நாள் கேட்டுச்சு, மாமி, வாட் ஹேப்பன் டு டேடி, how he has been following you. உங்களுடைய அடிச்சுவடுகளை அப்பா பின்பற்றுகிறதற்கு காரணம் என்ன நடந்தது என்று கேட்டார். மனைவி சொன்னார்கள், அது நம்ம டேடிகிட்ட தான் கேட்கணும், அவர் எப்படி மாறினார்னு. நான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் சொல்லலை என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நான் இந்த 6லிருந்து 8 மாதம் வரைக்கும் ரொம்ப அப்சர்வ் பண்ணுகிறேன். என் மனைவி இடத்துல குணங்கள் மாறிவிட்டன, என்னுடைய மனைவி இடத்துல நடத்தைகள் மாறிவிட்டன, என்னுடைய மனைவி இடத்துல சிந்தனைகள் மாறிவிட்டன. எங்களுக்கு பதில் நாங்கள் எந்த விதமான கோணத்தனமாக கேட்டாலும் கூட அதற்கு அருமையான பதிலை என்னுடைய மனைவி கொடுக்கிறார்கள். அவளுக்கு இருக்கிற பொறுமை, அவளுக்கு இருக்கிற பாசம், அவளுக்கு இருக்கிற கவலை, துன்பத்தின் மத்தியில எங்களுக்கு முதலாவதாக நல்ல தெளிவான சாந்தமான பதிலை கொடுப்பாள். எங்களுக்கு முதலாவதாக நல்ல சாப்பாடை கொடுத்து விட்டு அவள் கடைசி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு திருப்தி ஆகிவிட்டீர்களா என்று கேள்வி கேட்டுத்தான் அந்த அம்மாள் சாப்பிடுவாள். உடனே மகளும் தாயும் அப்பாவிடத்திலே கேட்டார்கள், அப்பா, உங்களுடைய அப்சர்வேஷன், நீங்கள் அம்மாவை குறித்து கணிச்சுக்கிட்டு இருந்தீங்களே மைண்டில், அதில் என்ன உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு என்று கேட்டார்கள். எனக்கு இல்லாத பொறுமை, எனக்கு இல்லாத அறிவு, எனக்கு இல்லாத பாசம், அதெல்லாம் அம்மா இடத்துல கூடி இருக்குது. அவள் ஒருவேளை இந்த இயேசுவை ஏற்ற பிறகுதான் இருக்க வேண்டும். I want God to do for me what he has done to daddy. அப்பாவுக்கு இந்த இயேசு என்ன செஞ்சாரோ அதையே எனக்கு செய்ய வேணும் மம்மி. அப்பாவை பார்க்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை போல நானும் மாறணும், எனக்கு இயேசு தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல மாறுதல்கள்
வித்தியாசமாகிவிட்டத. அதைத்தான் சொல்கிறான். நான் ஒரு சமயம் சிங்கப்பூரில் குடியிருந்த போது ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் நிறைய வால் போஸ்டர்ஸ் தொங்க விட்டுருந்தார்கள். அது கடையில் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதில் ஒரு அழகான ஒரு ஜட்ஜு உட்காந்துருக்கிறாரு, கார்ட்டூன் போட்ட ஜட்ஜு. அவர் பக்கத்தில் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி கூண்டில் நிற்கிறாரு. இந்த பக்கம் 2 லாயர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் 4 லாயர் நிற்கிறாங்க. ஒரு கோர்ட் சீன் நீதிபதியோட. அப்போ அவர் கேட்குறாரு, இஃப் யூ ஆர் அரஸ்டட் ஃபார் பீயிங் எ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்தவராய் இருப்பதற்கு என்று அவர்கள் உன்னை பிடித்து அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்றால், அது நாங்கள் இங்கு விசாரித்து கொண்டிருக்கிறோம். போதுமான எவிடன்ஸு இவர் கிறிஸ்டியன் தானாங்கிறதுக்கு அவர்கள் தேடுகிறார்கள். நான் கேட்குற கேள்வி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கேட்கும் என்று நம்புகிறேன். உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அரெஸ்ட் பண்ணிவிட்டால் போதுமான எவிடன்ஸ், தக்க எவிடன்ஸ் என்றால் என்ன, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமா என்று கேட்கிறார்கள். அதை நான் உங்களை கேட்குறேன், உங்களை கிறிஸ்தவன் என்று நிரூபிக்கக்கூடிய தகுந்த ஆதாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த வீட்டில் மிஸ்டர் லீ வீட்டில் இருந்திருக்கு. தன் மனைவி கிறிஸ்தவள் ஆன பிறகு அவளிடத்துல கிறிஸ்தவுக்குரிய தகுதிகள் எல்லாம் இருந்திருக்கிறது என்று மிஸ்டர் லீ கவனித்திருக்கிறார். ஆயினால் அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த பெண் சொல்கிறாள், அம்மா, அப்பா உங்களிடத்துல என்னென்னதை கண்டு அவர் கிறிஸ்துவை நம்புகிறாரோ அதை எனக்கு அதை இயேசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். நான் ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறேன். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, உங்கள் வாழ்க்கையில ஒரு வினோதமான அதிசயங்கள், எவிடன்ஸ், ஆதாரங்கள் என்ன இருக்கிறது? நீங்கள் இயேசுவை கும்பிடுகிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பப்ளிக் லைஃப், பிறரோடு வாழ்கின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நலம் அல்லது வாழ்க்கையினுடைய பரிமாறல், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸில் இயேசு கிறிஸ்தனுடைய முத்திரை மாதிரி உங்களிடத்துல ஒரு யோகியம், ஒரு நாணயம், ஒரு பரிசுத்தம், அல்லது நீங்கள் செய்கிற வியாபாரத்தை விட்டு படிக்கிறீங்க, அல்லது படித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை போல கற்றுக் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய மாணவர்களை பற்றி கொண்டிருக்குமா? அத்துடன் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்து நீங்கள் அப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்வீர்களா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இயேசு இந்த உலகத்தில் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கும், குற்றம் பார்ப்பதற்கும், குறை சொல்வதற்கும், நம்மளை அவமானப்படுத்துவதற்கும் வந்தாரா? நம்மை குற்றம் சொல்லவோ, குறை சொல்லவோ, அவமானப்படுத்தவோ இயேசு வரவில்லை. அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு? யாரையும் அவர் குற்றம் சொல்லவில்லை. நான் எழுதின ஒரு புஸ்தகத்தில் என்ன கண்டுபிடித்து எழுதினேன் என்றால், இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் ஒரு நபராக இருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? நம்ம நல்ல ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் மற்றவங்கள பார்த்து, என்ன நீ ஜெபம் பண்ணுறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை என்று ஒருவேளை குற்றம் சொல்லுவோம். அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையெல்லாம் பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்களை குறித்து நாம் பிளேம் பண்ணுவோம். அல்லது இன்னும் நம்ம என்ன பார்ப்போம், என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் எவனுமே இருக்க மாட்டான், நான் தான் ஒரு பரிசுத்தமான கிறிஸ்தவன், கிறிஸ்துவ போல நான் நடந்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பீர்களா? அல்லது உங்களை பார்க்கிறவர்கள் இவனை மாதிரி தான் ஏன் நம்மளும் இயேசுவை பின்பற்றணும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய குறைகளை தாங்களே உணர்ந்து இயேசுவிடத்தில் ஞானம் பெற்றுக்கொள்ள வருவார்களா? அல்லது என்னுடைய ஜெப வாழ்க்கை, அல்லது என்னுடைய ஜெப வார்த்தைகள், அல்லது என்னுடைய தாகமான ஜெபம் இயேசுவை போல ரத்தம் ஒழுகி கண்ணீரிலே ரத்தமாய் வந்து நாம் பிறருக்கு நன்மை பாராட்டும்படி மனம் கலங்கி ஏங்கி அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் உடையவர்களாக இருப்போமா? நான் அப்படித்தான் இயேசுவை பற்றி கணித்திருக்கிறேன். அவர் நம்மை குறித்து குற்றம் சொல்லவும், குறை சொல்லவும், மற்றவர்களை பழி வாங்கவும், கண்டம் பண்ணவும், நியாயம் தீர்க்கவும் என்று குற்றம் சொல்லுகிறவர்களுக்காக இயேசு வரவில்லை. இயேசு இந்த உலகத்திலே நம்மை அவரை போல மாற்றுவதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சிலுவையில் ஏன் அவர் மரிக்கணும்?
அன்றைய நியாயம், தேவனுடைய நீதி இப்படி நிறைவேறித்தான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் இந்த சக்தியை கொடுக்க முடியும், இந்த பக்தியை கொடுக்க முடியும், இந்த பரிசுத்தத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை போல மாற வேண்டும். அப்படியானால் கணக்கிட்டு பாருங்கள், கடவுள் உங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக அழைக்கிறார். இந்த பிதாவானவர், கர்த்தரானவர், யெகோவா என்று அழைக்கப்படுகிற எபிரேய வார்த்தையிலே இந்த தேவாதி தேவன் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசுவின் மூலமாக விசுவாசிகளாக வர வேண்டும் என்று ஆவலுடன் அழைக்கிறார். அதை நீங்கள் கேட்டு அழைப்புக்கு வித சொல்லுங்கள். இல்லாவிட்டால் என்னை கூப்பிட்டு கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வேன். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.